நம்முடைய தேவன் என்றும் மாறாதவர். அவருடைய வார்த்தை மாறாது. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழிந்து போகாது. இன்றைக்கும் நாம் நிர்மூலமாகாமல் வாழ்ந்து கொண்டிருப்பதே தேவனுடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டு அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றப்பட்டிருக்கிறது தான் காரணம். இந்த நாளும் தேவன் தம்முடைய வார்த்தையை கொண்டு உங்களை வழிநடத்தி செல்வார். யோவான் 12ஆம் அதிகாரம் 27-28 வசனங்கள் எப்படி சொல்லப்பட்டிருக்கு? இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேலை நின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன். பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. உங்களுடைய ஆத்துமா, உங்களுடைய மனது, உங்களுடைய யோசனைகள் மிகவும் கலக்கமாக இருக்கிறதா? கவலைப்படாதீங்க. இயேசுவுக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இருந்துச்சு. இயேசு சொல்லுகிற வார்த்தைகள் இவைகள். இப்பொழுது நான் என்ன சொல்லுவேன்? என்னுடைய ஆத்துமா கலங்கி இருக்கிறது, என்னுடைய மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு, வேதனையா இருக்கு, நான் என்ன சொல்றதுன்னு தெரியலையே, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கறதா, இல்ல வேற எந்த கேள்வியை கேட்பது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கலக்கத்துல குழப்பத்துல இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு தான் இந்த வசனத்தை தருகிறார். நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்கும்பொழுது அநேக கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையில எழும்பும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும்னு தோணும். இது இயல்பு தான். நாமும் பல கேள்விகளை கேட்டுக்கொண்டிருப்போம். இருந்தாலும் அந்த கேள்விகளுக்கு பதில் கிடைத்திருக்காது. ஒருவேளை இப்போ நீங்கள் கூட யோசிச்சுட்டு இருக்கலாம், எப்படி நம்முடைய குடும்பத்தை நடத்துவது, எப்படி இந்த பிரச்சனையிலிருந்து நம்ம வெளியில் வருவது, எப்படி நம்மளுக்கு இருக்கிற கடன் எல்லாம் தீர்ப்பது, ஏன் இந்த காரியம் நமக்கு நடந்தது, நம்முடைய குடும்பத்துக்கு நடந்தது அப்படின்னு சொல்லி பல கேள்விகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை இன்றைக்கு நம்மளுக்கு ஞாபகப்படுத்துகிறார். So instead of asking all these questions, ask how can you glorify God in this situation? இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்பதற்கு பதிலாக இந்த சூழ்நிலையின் மூலமாக தேவனை நான் எப்படி மகிமைப்படுத்த முடியும் அப்படின்ற கேள்வியை நம்ம கேட்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய மனம் கலங்கும் உண்மைதான், ஆனால் நம்முடைய கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய கேள்விகளை மாற்றுங்கள் அப்படின்னு சொல்லுகிறார். ஏன் இப்படி நடந்தது, எதற்கு இப்படி நடந்ததுன்னு கேட்கறதுக்கு பதிலாக இதன் வழியாக நான் எப்படி தேவனை மகிமைப்படுத்த முடியும், இந்த சூழ்நிலை எப்படி தேவனை மகிமைப்படுத்தும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும் பொழுது அதற்கான தேவனுடைய மகிமையும் தேவனுடைய விமோச்சனத்தையும் நம்ம பார்க்க முடியும். இயேசு சொல்லுகிறார், உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ இதுவரைக்கும் தேவன் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உங்களுக்கு வந்த எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் பாதுகாத்து ரட்சித்து இதுவரைக்கும் நடத்தி இருக்கிறார். இனி இருக்கிற காரியங்களும் இனி இருக்கிற சூழ்நிலைகளும் அப்படித்தான். இதுவரைக்கும் மகிமைப்படுத்தின தேவன் இன்னும் மகிமைப்படுத்துவார். அந்த மகிமை யாருக்குன்னா ஆண்டவருக்கு போய் சேரும். சில நேரங்களில் நம்ம நிறைய காரியங்களை சாதிச்சு முடிச்சிட்டோம்னா அதனுடைய கிரெடிட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்குவோம். அதனுடைய எல்லா மகிமையும் நம்முடைய பேருக்கு வந்து சேரும். ஆனால் தேவன் எப்பொழுதுமே முடிவிலே மகிமையை எடுத்துக்கொள்கிறார். ஆகவே தான் பல சூழ்நிலைகள் வழியாக நம்மளை நடத்தி சென்று முடிவிலே தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படிக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில சம்பவிக்கும்படிக்கு அவர் அனுமதி தருகிறார். அனுமதி மட்டும்தான் தருகிறார், ஆனால் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். உங்களை பாதுகாத்து பலப்படுத்தி உயர்வை காணும்படி செய்கிறது தான் தேவனுடைய நாமம் நம்மளுக்கு செய்கிற ஒரு பெரிய விஷயம். Don't tell God to change the situation, you change the question. சூழ்நிலையை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்ல வேண்டாம். நாம் நம்முடைய கேள்விகளை மாற்றுவோம். இப்பொழுதும் இன்றைக்கும் உங்களை சுற்றி இருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் தேவனுடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வரும் அப்படின்ற ஒரே ஒரு காரியத்திற்காக தான் இவைகள் எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதை நீங்களும் நானும் பார்ப்பதற்கு ஒரு நல்ல நாள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க.